வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. Thank you.
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 3 இறைச்சொற்றொடர்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கு ஏற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இன்னைக்கும் அப்படித்தான் செய்கிறார். ஒளியை விட, அதாவது ஒளியை சார்ந்த காரியங்களை விட இருளையும் இருளை சார்ந்த காரியங்களிலே அதிகமாக வேறு ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், செய்கிறார்கள், ஈடுபடுகிறார்கள். அதையும் தலைவர்கள், அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு முன்னுரிமையும் வழங்குகிறார்கள். காரணம், அவர்களும் அந்த இருளை தேடுகிற கூட்டத்தில் இருக்கிறவர்களாக நினைக்கப்படுகிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. இன்றைக்கு 5ஆம் புனித பத்திநாதரையும் திரு அவை நினைவுபடுத்துகிறது. அவரும் ஒளியை விட இருளையே தேடியிருந்தார் மட்டும் சொன்னால் புனிதராக இருக்க முடியாது. இருளாக இருந்திருக்கலாம், ஆனால் அதிலிருந்து ஒளியை தேடிய அந்த திருத்தந்தை இன்னைக்கு ஒரு திருத்தந்தையாக, புனிதராக பாவிக்கப்படுகிறார். இனிய சுவையுடன் கனிந்த கனி இருக்க கள்ளிக்காயை கடிக்கிற கடின மனம் கொண்டோர் சிலர் நமது மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். படித்தவர்களும் சரி, படிக்காதவர்களும் சரி, தொழிலாளிகளும் சரி, முதலாளிகளும் சரி, அதிகாரத்தில் உள்ளோரும் சரி, அதிகாரத்தினால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, சமூகமாயினும் சரி, அரசியலாயினும் சரி, நாடாயினும் வீடாயினும் எல்லா தளங்களிலும் இதை காண முடியும். ஊரெல்லாம் ஒளி வெள்ளமாக இருந்தாலும் சிலர் ஒதுங்கியே இருப்பார்கள். அதுவும் நடக்கிறது. ஊரெல்லாம் ஒன்று கூடி தேரிகளுக்கும், ஆனால் அவர்கள் மட்டும் வேறெதையோ நோட்டமிட்டிருப்பார்கள். கலகலப்பாக கலைக்கு கொண்டிருக்கும் நேரத்தில் இப்படி ஒரு சிலர் கல்லாகி மூலையில் முடங்கி கிடப்பார்களாம். இப்படி இயல்பானதை விட்டுவிட்டு முரணான முறையில் செயல்படும் போது அவனில் ஏதோ ஒரு குறை உள்ளது என்று பொருள். ஒளியில் வந்தால் தன் அழுக்கு, அசிங்கம், குறை, குற்றம் தனக்கு தெரிய வரும், பிறர் தெரிய நேரிடும், தன் போக்கினை மாற்ற வேண்டும் என்ற தயக்கம். கோயிலுக்கு வந்தால் தன் பாவ வாழ்வு தனக்கு தெரிய வரும், மனமாற்ற வாழ்வுக்கு தயாராக வேண்டும் என்ற பயம். மனம் மாறவில்லை என்று சொன்னால், மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் கடவுள் கண்டிப்பாரோ என்ற ஒரு பயம். இருளில் இருப்பது இப்படிப்பட்டவர்களுக்கு வசதியானது, சுகமானது, சௌகரியமானது. அதே வாழ்க்கை முறையாகவே மாற்றி விடுவார்கள் இவர்கள். ஒளிக்குள் வருவதற்கு உடலை வளைக்க வேண்டும், உள்ளத்தை ஒடுக்க வேண்டும், 4 பேரோடு கூடி கலகலப்பாக நல்லதை செய்ய பலவற்றை இழக்க வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைக்கின்ற இன்பத்தை விட பலி இல்லாமல் கிடைக்கும் அற்ப இன்பம் போதும் என வீட்டில் பூச்சிகளாய் ஒளியை விட இருளை விரும்பி வாழ்வை இழந்து விடுகிறார்கள். நாம் ஒளியை தேட வேண்டாமா? இருளிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமா? திருத்தந்தை 5ஆம் பத்திநாதருடைய நினைவு நாளை கொண்டாடுகிற நாளிலே ஒரு பாடம், அதாவது தோல்விகள் என்பவை வெறும் தோல்விகள் அல்ல, அவை வெற்றிக்கான படிக்கட்டுகள். இருளில் வாழுகிற மனிதன் ஒளிமயமான வாழ்வுக்கு தன்னை திசை திருப்புகின்ற பொழுது பல தோல்விகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும். சந்திக்கிறோம்.
தூய 5ஆம் பத்திநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கிற சமயத்தில் நம்முடைய மனதில் எழுகின்ற ஒரே சிந்தனை, வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற தோல்விகளை வெறும் தோல்விகளாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அவற்றை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாமா என்பதாகும். திருத்தந்தை அவர்கள் நாடுகளை ஒருங்கிணைப்பதிலும் அவர்களிடத்திலே ஒற்றுமை ஏற்படுத்துவதிலும் பல தோல்விகளை சந்தித்தார். அந்த தோல்விகளை எல்லாம் கண்டு மனமுடைந்து போகாமல் தொடர்ந்து இயேசுவுக்காகவும் அவருடைய திருச்சபைக்காகவும் உழைத்து கொண்டே இருந்தார். அதனால்தான் கடைசியில் துருக்கியர்களுக்கு எதிரான போரில் வெற்றி கண்டார். நாமும் நம்முடைய வாழ்வில் சந்திக்கின்ற தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவதுதான் சிறப்பான ஒரு வழியாக காரியமாக மாறும். இந்த இடத்தில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தோல்வியை குறித்து சொல்லுகிற ஒரு வரி என்னன்னா, என்னுடைய பார்வையில் வெற்றி என்றும் தோல்வி என்றும் ஒன்று கிடையாது. இவை இரண்டுமே இரு வேறு சம்பவங்கள். வாழ்க்கை என்பது சம்பவங்களால் ஆனது, அவ்வளவுதான். தோல்வி என்பது ஒரு சம்பவம் தான். அதை நினைத்து வருந்துவதால் ஒன்றும் ஆகப் போவது இல்லை என்ற வைரமுத்துவின் வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொள்ளலாம். ஆகவே 5ஆம் பத்திநாதருடைய நினைவு நாளை கொண்டாடுகிற நாம் அவரை போன்று ஒளிமயமான வாழ்வுக்கு நாம் நம்மளை அழைத்து செல்ல, வருகின்ற தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் இறைவனுக்காகவும் இறை மதிப்பீடுகளுக்காகவும் திருஅவைக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நலிவுற்ற மக்களுக்காகவும் தொடர்ந்து உழைப்போம். தோல்விகளை கண்டு தோழாமல் அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாக பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, ஒளியாக விளங்கும் உம்மை எங்களது உள்ளத்தில் ஏற்று இருளகற்றி வாழ்ந்திட துணிச்சலையும் அருளையும் தாரும். ஆமேன். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள்
சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. அம்மா
என்னை சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். உள்ளம் உருகி என்னை சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.